ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ. ஏன்னா அதே டிஷர்ட்ல இருக்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, ரெண்டும் ஒரே நாள் எடுத்த வீடியோ தான். ஸோ இன்னைக்கு பேசிக்கலி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ். Thanks a lot and thanks to இப்போ நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறதே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயன்ற மாதிரி கருதப்படுது. ஏன்னு தெரியல. நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன், நான் சைலண்ட்டாகவே இருப்பேன், யாருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறத வந்து ஒரு மாதிரி நான் அப்படிதாங்க அவர் இன்ட்ரோவர்ட் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி பெருமைக்குரிய விஷயன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க சைடுமே ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னா, எங்கே யாராவது பேசணும் ஏதாவது நினச்சிருவாங்களோ, எங்கே ஏதாச்சும் வந்து நம்மளை இப்படி பேசுகிறப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனையாக வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான். நான் வந்து என்ன மாதிரினா வந்து எனக்கு ஒரு சைடு திமிரும் சரி, இன்னொரு சைடு இன்ட்ரோவர்ட் தனமும் சரி. ஒரு சில டைம் வந்து நான் பேசவே பயப்படுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்கிட்டையுமே வந்து மாட்டேன். இன்னொரு சைடு வந்து பேசி என்ன பண்ண போகிறோம், இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இப்படி கேட்குறாங்க, பேசி என்ன பண்ண போகிறோம், எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு யார்ட்டையும் பேசுறது பிடிக்காதுங்க, நம்ம பேசி மட்டும் என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பேசிக்கலி வாட் ஐம் சேயிங் இஸ் பேசாமல் இருந்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல் டைமில் இருந்து இப்போ நான் காலேஜே முடிக்க போகிறேன். பட் வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நான் ஸ்கூலில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிக்கிறேன். அதனால நிறைய விஷயங்கள் இல்லாமல் லைஃப்லேயே நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம சொல்லலாம் இப்போ பேசி என்ன பண்ணுறது கிரிஞ்சு. நான்லாம் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் விஜய் ஆண்டனி சார் கான்சர்ட்லேயே சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போட. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒரு ஹாரிஸ் சார் விஜய் ஆண்டனி சார் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுறது என்னன்னா, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் எவ்வளோ படங்கள் போனாலுமே வேற லெவலில் கத்தி விசில் அடித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கூட நான் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டே இருப்பேன். என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்து கத்துறானோ, நான் கத்தாமல் அமைதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் இப்போ என்னன்னா, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப் பேசிக்கலி நம்ம ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து விட்டுட்டோம்னா திரும்பி நம்மளால அந்த மொமெண்ட்ஸை வந்து ரீகேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த மொமெண்ட் அப்படின்றது அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சப்ப ChatGPT டைப் அடிச்சு கேட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எக்ஸசிவ் ஆஃப் மொபைல் யூசேஜ் ஒரு காரணமா. மொபைல்லே எல்லாம் வருது, மொபைல்லே எல்லாம் பேசிடுறாங்க, மொபைல்லே எல்லாம் யூடியூப் சேனல் வருது, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணால் போதுமே, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணாலே எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம வெளியே பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சீரியஸ்லி ஒரு விஷயம் சொல்றாங்க, ஃபோன் லிட்டரலி நம்ம லைஃப் அழிக்குது. நான்லாம் இப்படி பேசணும்னு நினைச்சு கூட பார்க்கலடா, பட் லிட்டரலி தட்ஸ் அ ட்ரூத். இப்போ மனுஷன் பார்த்து பேசுறதுன்ற அந்த ஒரு விஷயமே குறைஞ்சிட்டு வருது. யாரை பார்த்தாலும் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நானும் ஒன்றும் உத்தமெல்லாம் கிடையாது, பட் நான் குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், லைஃப்பில் ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் விட்டு போனுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் கிடைக்காது. விட்டு போன மொமெண்ட்ஸை விட்டுருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நைட் உட்காந்து லைஃப்பில் எத்தனை மொமெண்ட்டை ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு சில என்னை மாதிரி இருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் எவ்வளோ மொமெண்ட்ஸ் விட்டு போயிருக்கும். ஸோ எத்தனை மொமெண்ட்ஸ் அப்படி மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு நைட் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாததுனால. கூட மேபி புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால வாட் ஐம் சேயிங் இஸ், போனது போகட்டும், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் ஷார்ட் டைமில் நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அதனோட ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு கீப் அப் பண்ண முடியுது. ஸோ see you back on another video.